நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் கடைசியாக வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. ஜெயிலர் படத்தின் அதிரி-புதிரியான வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் லால் சலாம். இதில் ரஜினி கெஸ்ட் ரோலில் மட்டுமே நடித்திருந்தாலும் அவரின் படமாகவே லால் சலாம் ப்ரோமோட் செய்யப்படுகிறது. இப்படத்தை ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கியுள்ளார். அவர் இயக்கத்தில் ரஜினி நடிக்கும் முதல் படம் இதுவாகும். கிரிக்கெட்டை மையமாக வைத்து உருவாகி இருக்கும் இப்படத்தில் விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். மேலும் நிரோஷா, தங்கதுரை, தன்யா பாலகிருஷ்ணன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இப்படத்திற்கு கூடுதல் பலம் சேர்க்கும் விதமாக A.R. ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார். சமீபத்தில் நடைபெற்ற இப்படத்தின் ஆடியோ லான்ச்சில் அனைத்து பாடல்களும் வெளியிடப்பட்டு அமோக வரவேற்பை பெற்று வருகிறது. அதன்படி லால் சலாம் படத்தில் மொய்தீன் பாய் என்கிற கதாபாத்திரத்தில் நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ரூபாய் 40 கோடி சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கேமியோ ரோலில் நடிப்பதற்கு இவ்வளவு தொகையா என பலரும் வாயடைத்து போய் உள்ளனர். இருந்தாலும் இது ரஜினி படமாகவே ப்ரோமோட் செய்யப்படுவதால் லால் சலாமின் பிசினஸும் பெரிய அளவில் நடந்துள்ளது. அதன் காரணமாகவே ரஜினிக்கு பெருந்தொகை வாரி வழங்கியுள்ளதாம் லைகா. தளபதி விஜய் கட்சி தொடங்க இருக்கும் நிலையில் ரஜினி அவர்கள் மீண்டும் அரசியலில் இறங்க இருக்கிறாராம். அதன் அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.